ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபீனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு, நெய்த்துளி கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கு நான் ஒரு வாழைக்காய், ஒரு 3 கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஒன்று. இப்போ பாருங்கள், நெய்த்துளி கருவாடை நான் வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் எம்டி வடை சட்டியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த ஒரு நிமிஷம் இந்த கருவாடை வறுத்து எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சிட்டோம்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்துடும். அப்புறம் நம்ம பளிச்சுன்னு கழுவிக்கலாம். அதுக்கு பாருங்கள், ஒரு 2 கீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் எசன்ஸ் நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான பொருள் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் போல் நான் உளிச்சு வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் பூண்டு ஒன்று, ஃபுல்லாக ஒரு பூண்டு. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3. இப்போ வாங்க மற்ற பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாய் வச்சுருக்கேன். நான் நல்லெண்ணெயில் நம்ம குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. அதனால் நான் நல்லெண்ணெயில் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயிலையும் கூட வைக்கலாம், அது சூப்பராக தான் இருக்கும். பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நான் போட்டாச்சு. கடுகு, வெந்தயம், ஜீரகம் 3 நான் போட்டேன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை நம்ம போட்டோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நான் வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா இது சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த நெய்த்துளி கருவாடு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட தரும் நம்மளுக்கு. பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். பாருங்கள், இப்போ போட்டாச்சு. தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை போட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். காயை போட்டு மாங்காய் கூட போட்டிருக்கலாம். நான் மாங்காய் இல்லாதனால தான் புளி கொஞ்சம் கூட போட்டேன். மாங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முருங்கைக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு நம்ம நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காய் நான் இப்போ போட்டாச்சு. போட்டு இப்போ நம்ம புளித்தண்ணி நம்ம ஊற்றி இப்போ நல்லா காய் வேகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், நிறைய வேண்டாம். நம்மளுக்கு குழம்பு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக. பாருங்கள், இப்போ நம்ம தேங்காவை இந்த குழம்பு காய் வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போகுதும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், காய் வெந்துருச்சு. இப்போ நான் தேங்காவை ஊற்றிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கருவாடு வேணாலும் போடலாம். இதே மெத்தடில் வச்சுக்கலாம் குழம்பு. எந்த கருவாடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நான் கருவாடு எல்லாம் போட்டுட்டேன். கருவாடு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாவே போதும். தேங்காவும் கருவாடெல்லாம் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா இலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு 2 கொதி வந்தால் மட்டுமே போதும். சூப்பராக தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்துட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நான் 1 டீஸ்பூன் போட்டேன். அப்போ அதுவே போதுமாக இருந்துச்சு உப்பு. அதனால் அதோட விட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு பாருங்கள். சுடு சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரியே இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய்.